அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 25/6/2024 ஆனி மாதத்தின் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர நாயகனாம் விநாயக பெருமானை சதுர்த்தி திதியில் வழிபட்டால் உங்கள் சங்கடங்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும். நம்ம எந்த கடவுளை வணங்கணும் அப்படின்னாலும் முதல்ல விநாயக பெருமானை வணங்கிட்டு தான் நம்ம எந்த கடவுளையுமே வணங்குவோம். குலதெய்வத்தையே வழிபாடு செய்யணும்னு நினைச்சாலும் முதல்ல விநாயகர் வழிபாடு தான் செய்வோம். எதையுமே விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த காரியம் தடையில்லாம நடக்கும். அதே நேரத்துல பிரச்சனை இல்லாம நல்ல ஒரு முடிவுக்கு வரும். வாழ்க்கையில தொடர் பிரச்சனை, தொடர் தோல்வி, ஏமாற்றங்கள், என்னுடைய மனநிலையானது ஒரு நிலையில இல்ல, மனசுல நிம்மதி இல்ல, மனசு எப்பவுமே ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு நினைச்சு அப்படிங்கிறவங்க இந்த சதுர்த்தி நாள்ல மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க. ரொம்ப எளிமையான விஷயம்தாங்க. முடிந்தால் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போய் உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்க கண்டிப்பா பிரசாதமா விபூதியும் அருகம்புல்லும் தருவாங்க. அது ரெண்டையுமே கொண்டுட்டு வந்து உங்க தலையணை கடியில மடிச்சு வச்சுட்டு தூங்குங்க. மறுநாள் காலையில எடுத்து அந்த விபூதியை உங்க படுக்கை அறையிலே வச்சுக்கோங்க. தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பூசிக்கோங்க. அந்த அருகம்புல் அங்கேயே இருக்கட்டும். அடுத்த சதுர்த்தியில அதை கொண்டுட்டு போய் ஓடுற தண்ணீர்ல போட்டுறணுங்க. இல்ல எனக்கு இது சாத்தியம் இல்லைங்க, என்னால இன்னைக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போக முடியாது, நான் வெளியில இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு அதற்கான நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன செய்யுங்க, உங்க வீட்டுல பூஜை அறையில போய் விநாயகரை தொட்டு கும்பிட்டு விநாயகர் பெருமான்கிட்ட மனதார வேண்டிட்டு உங்க வீட்டுல இருக்கிற விபூதிய வெத்தலையில ஒரு வெத்தலையை எடுத்து அதுல கொஞ்சம் விபூதியை வச்சு மடிச்சு அதை ஒரு காகிதத்துல வச்சு மடிச்சு உங்க தலையணை கடியில வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில தலையணை கடியில இருந்து எடுத்து வெளியில வச்சிடணும். அதே இடத்துல வச்சிருக்க கூடாது. தலையணை கடியில இருந்து எடுத்து வெளியில வச்சுக்கோங்க. அதே நேரத்துல அதை பூஜை வரைக்கும் கொண்டு போக கூடாது. அடுத்த சதுர்த்தி வரைக்கும் அந்த விபூதியை தினமும் நெற்றியில பூசிக்கோங்க. விநாயக பெருமானுடைய அருளால உங்க பிரச்சனை எல்லாம் நிச்சயமா தீருங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. மகா பெரியவாவின் அருளாலும் விநாயக பெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம்.